சார் பொதுவா இந்த கேது அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நிறைய பேர் வந்து பயப்படுற விஷயமே அதுதான். சரி நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, ஐயோ! அவர் வந்துட்டாருன்னா போதும். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு காசு தரமாட்டாரு, எந்த ஒரு பொண்ணும் பொருளும் தரமாட்டாரு, அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ அத தாண்டி கேது அப்படிங்கிறவரு எவ்வளோ நல்லவர் சார். ஆமா. இதுவும் நல்ல கேள்வி. இப்போ நல்லவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மடிந்தும் இருக்கிறார்கள், மீண்டும் பிறப்பெடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த கேது இன்னைக்கு என்ன பாருங்க, நான் கேதுவின் காதலன்னு வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன சாமியாராவா இருக்கேன்? இல்ல. ஏன்னா எனக்கு தேவை கேது மீன்ஸ் என்ன? நல்ல அறிவு, நல்ல சிந்தனை, தர்மத்தின்படி வாழ, தர்மத்தின்படி பேச, தர்மத்தின்படி நடக்க, தர்மோ ஜெயம் என்பது கேது. அப்படி வாழ யாரும் விருப்பப்படாதவர்கள் எழுதுகின்ற வாசகம் கேது ஒரு சன்னியாசி. இப்ப எனக்கு சன்னியாசின்னு சொல்றோமா? எனக்கு 3 பசங்க. அப்ப ஒரு பொண்ணு எம்எஸ்சி பிஎட், பையன் பி, இன்னொருத்தன் எம்எஸ்சி, எல்லாம் டாப் ரேங்க். அப்ப குடும்பம் இல்லையா அப்படின்லாம் கேட்க முடியாது. என்னுடைய குழந்தைகளை என்னுடைய திறமையாக அவர்களுக்கு என்ன திறமை கொடுக்கப்பட்டதோ அதன் வழியில் நான் பயணப்படுத்தி விட்டேன். சோ கேது மீன்ஸ் என்ன வழியில் பயணப்பட வேண்டும் என்று அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன் வழி நீ பயணப்படி நீ வெற்றி அடைவாய்.